யார்கிட்டையாவது பேசணும் போலே இருக்கு. டெய்லி யாராவது இப்படி நடந்து போயிட்டே இருப்பாங்க, இன்னைக்கு யாரையும் காணவும் இல்லை. தூரத்தில் உமா வாரது போல இருக்கு. அவளுக்கு வீட்டில் தானே 2 நாளுக்கு முன்னாடி சண்டை நடந்து, எப்படியாவது என்ன சண்டைன்னு கேட்கணும். உமா வா உமா, கொஞ்ச நாளாக வீட்டு பக்கம் காணவே இல்லை. அது ஒன்றும் இல்லைக்கா, வீட்டில் ஒரே வேலையாக இருந்த, அதனால தான் இங்கெல்லாம் வர முடியல. நான் 2 நாளைக்கு முன்னாடி உனக்கு வீட்டு பக்கம் வந்தேன், ஒரே சண்டையாக இருந்து. சண்டையா? அப்படி ஒன்றும் இல்லையே. நீ ஃபர்ஸ்ட் இங்கே உட்காரு, நான் யார்கிட்டையும் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லு. உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை? நீ சொல்லலைனாலே உனக்கு முகத்தை வச்சே தெரியுது, உனக்கு மருமவளுக்கு கூட தான் உனக்கு பிரச்சனை. நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் வரும்போது உனக்கு சத்தமும் உனக்கு மருமவளுக்கு சத்தமும் தான் நல்லா கேட்டுட்டு இருந்து. அதுவும் உனக்கு மருமவளுக்கு சத்தம் தான் நல்லா சத்தமாக கேட்டுட்டு இருந்து. அக்கா நான் உங்களுக்கு சொல்லி என்ன, ஆனால் யார்கிட்டையுமே நீங்கள் சொல்லிடாதுங்க. சொல்லு சொல்லு, உனக்கு மருமவளுக்கு முகத்தை பார்த்தாலே தெரியுது, நல்ல பயங்கர ஆளாக தான் இருப்பா போல. நானே கல்யாணம் அன்னைக்கே யோசிச்சேன். ஆமாம் அக்கா, எனக்கு மருமவ இருக்கா இல்லை, ஃபுல்லாக மொபைல் பார்த்துட்டே இருப்பா. மொபைலில் என்ன இருக்குன்னு தான் தெரியல. காலம் எழும்புனதுலேருந்து நைட்டு தூங்கியது வேற ஒரே மொபைல் பார்ப்புதான். நான் அவள்கிட்ட மொபைலில் என்ன இருக்குது, மொபைல் பார்க்காதேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாவா, என்னையே அடிக்க வாரா. பார்த்து பார்த்து பைய பேசன்னு, யாரை பற்றி குறை சொன்னாலும் நல்லா பைய பேசணும். அதுக்கப்புறமா நம்ம பேசுகிறத கேட்டு யாராவது உனக்கு மருமவள்கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. சமையல் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து தானே? ஆமாம் அக்கா, இது வேற சேர்ந்து தான் சமைப்போம். ஆனால் அவள் ஒரு வேலையுமே பண்ண மாட்டான், நான் தான் எல்லா வேலையுமே பண்ணணும். இனி அவளை தனியாக சமைக்க சொல்லலான்னு இருக்கேன். நான் எனக்கு மருமவளை ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படி ஏதாவது சொல்லிட்டேன்னா எனக்கு மவன்கிட்ட சொல்லி கொடுத்து வீட்டில் ஒரே சண்டையாக தான் இருக்கும். என்ன பண்ணதுன்னு எனக்கே தெரியல. வீட்டில் வாயே திறக்க முடியல, எங்கேயாவது போயிடலானே தோணுது. இவள்கிட்ட நிறைய கதை இருக்கும்னு தோணுது. நல்லா நோண்டி நோண்டி கேட்போம், அப்போ நிறைய கதை சொல்லி தருவா. 2 நாளுக்கு முன்னாடி ஏதோ பெரிய சண்டை போல இருந்து. என்ன சண்டை உமா? எனக்கு முகம் இருக்கா இல்லை, எனக்கு முகம் என்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு மருமவா ஒரே சண்டை தான். எனக்கு முவா பெங்களூர்ல இருக்கியா, என்னைக்கு அதுதான் வீட்டுக்கு வருவா. அவள் வார அன்னைக்கு நான் எப்போவுமே சிக்கன் வைப்பேன், அல்லது சிக்கன் வைக்கவே மாட்டேன். அதுக்கு எனக்கு மருமவா ஒரே சண்டை. நான் இருக்கும்போது மட்டும் சிக்கன் வைக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் முவா வரும்போது சிக்கன் டெய்லி வைப்பீங்கன்னு சொல்லி ஒரே சண்டை தான். வீட்டில் மொத்தம் 3 ரூம் உண்டு. ஒரு ரூம் எனக்கு, ஒரு ரூம் எனக்கு மருமவளுக்கு, இன்னொரு ரூம் எனக்கு மகளுக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பேன். அதை எனக்கு மகளை உள்ளாடி போவே விட மாட்டேன். அதுக்கும் ஒரே சண்டை. உனக்கு மகளுக்கு வேற வீடு இருக்குல்ல, இது எனக்கு வீடு தான், இந்த ரூமே நான் தான் யூஸ் பண்ணுவேன், அந்த ஒரு ரூமும் எனக்கு தெரியாது, அப்படி சொல்லி ஒரே சண்டை தான். உனக்கு மருமவளை அன்னைக்கே நான் யோசிச்சாச்சு, அவள் நல்ல பயங்கர ஆளாக தான் இருப்பான்னு. நான் நிறைய நாளாக உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். எப்போமாவது கடைக்கு போகும்போது அவளை பார்ப்பேன், என்னை பார்த்து சிரிக்கவே மாட்டா. அப்பவுமே நான் நினச்சது தான், வீட்டில் இவன் எப்படி தான் இருக்க போறாளான்னு. எனக்கு மருமவளை பற்றி சொன்னால் சொல்லியே இருக்கலாம். சரி, உங்கள் வீட்டில் மருமவா எப்படி? எங்கள் வீட்டில் எனக்கு மருமவ நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பான், மீறி ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டா. நான் கல்யாணம் ஆன புதுசுலே அப்படியே பழக்கிட்டேன். நீயும் கல்யாணம் ஆன புதுசுலே அப்படியே பழக்கி இருந்தால் இந்த பிரச்சனை வந்துருக்கவே செய்யாது. எனக்கு மருமவா நான் உட்காருன்னு சொன்னால் உட்காருவா, எலும்புன்னு சொன்னால் எலும்புவா. காலமே எலும்புனதை எனக்கு காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அடுத்த வேலையே தொடங்குவா. என்ன எனக்கு மாமியார் என்ன பற்றி புகழ்ந்து பேசியது போல இருக்கு, எதுக்குன்னே தெரியலே. ஃபர்ஸ்ட் எனக்கு மாமியாருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை எல்லாம் கட் பண்ணணும். வாசல்ல இருந்து ஃபுல்லாக ஊரில் உள்ள எல்லாரை பற்றியும் குறையாக பேசிகிட்டு இருக்குது. வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே எனக்கு மருமவா தான் பண்ணியது, என்ன ஒரு வேலையுமே பண்ண விட மாட்டா. என்னைக்காவது அவளுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவானா, நான் விடவே மாட்டேன். இப்போமே அப்படியே பழக்கிட்டேன். எனக்கு மகன்ட்டு அவள் என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லி கொடுத்தா அடுத்த நாள் காலமே அவளை நானும் அடியாக தான் இருக்கும். அவளை நான் சரியாக அடிச்சிருவேன். அதனால் பயந்து எனக்கு மவன்கிட்ட கூட ஒன்றுமே சொல்ல மாட்டா. எனக்கு மருமவா இருக்கா இல்லை, நான் ஒரு அடி அடித்தா அவள் என்ன 10 அடி அடிப்பா. அதனால் பயந்து அவளை தொடவே மாட்டேன். எனக்கு மருமவா அப்படி இல்லை, நான் ஒரு அடி அடித்தாலோ 10 அடி அடித்தாலோ வாங்கிட்டே நிற்பா. என்ன மாறி அடித்ததே இல்லை. எல்லாம் நம்ம பழக்கிய விதத்தில் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எனக்கு மருமகளை என்ன தப்பு பண்ணாலும் ஒரு அடி கொடுப்பேன். அவள் வாங்கிட்டு அழுதுட்டு தான் இருப்பாளே தவிர மாறி என்ன அடிக்கவே மாட்டா. இதுக்கு மேலே எனக்கு மாமியாரை விட்டால் சரியாகாது. எனக்கு மருமகளை நான் தூங்கவே விட மாட்டேன். தூக்கம் வருதுன்னு சொன்னால் வேறு நிறைய வேலை கொடுத்துட்டே இருப்பேன். அவள் எல்லா வேலையுமே பண்ணுவாள். அவளுக்கு காலம் 6 மணியிலேருந்து நைட்டு 10 மணி வரை ஒரே வேலை தான். ஃபுல்லாக வீட்டுக்குள்ளாடி இருந்து வேலை பண்ணிகிட்டே தான் இருப்பாள். அப்படியா? நீங்கள் நல்லா கொடுத்து வச்சவங்க தான். மாமி என்ன மாமி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஐயோ, எனக்கு மருமவ வந்தாச்சா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் சொன்னதெல்லாம் கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கி. நெட்டவள்ளி, நீ எப்போ வந்த நெட்டவள்ளி?
நீங்க என்ன பற்றி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவுமே வந்துட்டேன் மாமி. ஓ அப்பமே வந்துட்டியா? மாமி ரொம்ப டயர்டா இருக்கு மாமி, எனக்கு காஃபி கொண்டு வாங்க. ஒரு 5 நிமிஷம் நில்லு நெட்டவள்ளி, சீக்கிரமா காஃபி போட்டு கொண்டு வரேன். என்ன மாமி ரொம்ப டயர்டா இருக்கு, ஃபாஸ்டா காஃபி போட்டு கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு என்ன சாப்பாடு மாமி வச்சீங்க? இன்னைக்கு உனக்கு பிடிச்ச குழம்பெல்லாம் வச்சிருக்கேன். பருப்பு கறி வச்சிருக்கேன், அவியல் வச்சிருக்கேன், பீட்ரூட் வச்சிருக்கேன். எல்லாம் உனக்கு பிடிச்சது போல தான் வச்சிருக்கேன். இதுக்கு எனக்கு மருமகளே பரவாயில்ல போல இருக்கு. மாமி இன்னைக்கு சாயங்காலம் காஃபி கூட எனக்கு படபச்சு பொரிச்சுதாங்க. என்ன? சரி சரி நெட்டவள்ளி. சரி இனி நீங்க உங்க வேலையை நடத்துங்க, நான் எனக்கு வீட்டுக்கு போறேன். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.